ஹலோ நண்பர்களே! 2 நாளா அதாவது 1 வீக்கா வந்து என்ன போயிட்டுருக்கு அப்டின்னா, காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, தமிழ்நாட்டில் யாருடன் கூட்டணி? அதாவது ஏற்கனவே கூட்டணி வந்து டிஎம்கே அலையன்ஸ்ல தான் இருக்கு காங்கிரஸ். பொதுவா இந்த பக்கமா, அந்த பக்கமா அப்டின்றது வந்து ஒரு டிபேட் போயிட்டே இருந்துச்சு. அதாவது வந்து தொடர்ந்து ஆளுங்கட்சியா கூட இருக்குமா? இல்ல விஜய் அவர்கள் கட்சியா கூட காங்கிரஸ் போயிடுமா? அப்டின்றது. ஆனா 2 நாளா வந்து டெல்லியில நடந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும்போது, அவங்களோட செயற்குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டத்தெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, அமைதியா ஆளுங்கட்சியோடயே நம்ம வந்து ஏற்கனவே இருக்க கூட்டணியே இருந்துடலாம். அப்டின்ற மாரி அ நியூஸ்கள் வந்து வருது. இது ஏன் இவ்ளோ வந்து பில்டப் பண்ணி காங்கிரஸ் வந்து இவ்ளோ பண்ணாங்க அப்டின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சீட் வந்து எவ்ளோ நம்ம கேட்கலாம், டிமாண்ட் பண்ணலாம் அப்டின்றது தான் அவங்களுடைய ஒரே குறிக்கோளா இருந்திருக்கலாம். அதுக்காக கூட இப்படி பண்ணியிருக்கலாம் தலைமை. தலைமை வந்து சொல்லாம எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ, உங்க கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரோ எந்த விஷயத்தையும் வந்து பிரஸ்ல வந்து லீக் பண்ண மாட்டாங்க. அப்படிதான் வந்து தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதுக்கு வந்து தான் நடந்துப்பாங்க. ஆனா இனிமே வந்து அந்த கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறதா சொல்றாங்க. பார்க்கலாம் எப்படின்னு.